Hi friends, welcome to Logitude. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Ubuntu இன்ஸ்டாலேஷன். இப்படி ஒரு Linux டிஸ்ட்ரிபியூஷனை விர்ச்சுவல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ISO ஃபைலோ இல்லை அதுக்கு பென்ட்ரைவில் பூட்டபிள் ஃபைலாவோ க்ரியேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டிவிடியில் ரைட் பண்ணி ஒரு OSஐ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து என்கிட்ட ISO ஃபைல் இருக்குது என்னோடய ட்ரைவில். விர்ச்சுவல் மிஷின் தான் இப்போ ரன் பண்ணுறேன். VMware யூஸ் பண்ணி நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேறு ஏதோ விர்ச்சுவல் மிஷின் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது VMware தான். இதில் நியூ விர்ச்சுவல் மிஷின் டிப்பிக்கல் ரெக்கமெண்டட். இன்ஸ்டாலர் டிஸ்க் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாலர் டிஸ்க் கொடுங்க. இல்லை ISO ஃபைல் இருந்துச்சுன்னா ISO ஃபைல் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லை நான் வந்து அப்புறமா சூஸ் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை கொடுங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த ரெண்டுமே வந்து உங்கள்கிட்ட எந்த ஆப்ஷன்ஸையும் கேட்காது, அதுவாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஏதாவது இப்போது டிஸ்க்கு பார்ட்டிஷன் பிரிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒர்க்கையுமே வந்து உங்கள்கிட்ட கேட்காது, அதுவாகவே எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கும். அதுவே நீங்கள் ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எப்படி நீங்கள் ஒரு நார்மல் பூட் பண்ணிங்களோ அந்த மாதிரி எப்படி பார்ட்டிஷன் போடணும், என்னென்ன இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், எந்த மாதிரி கீபோர்ட் லேஅவுட்டு, இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம அதே மாதிரியே பார்ப்போம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ ஹார்ட் ஸ்பேஸ் வேணும் விர்ச்சுவல் மிஷினுக்கு அப்படின்னு 20 GB போதும் எனக்கு. அந்த 20 GB கொடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ கொடுத்துங்க. நான் இது வந்து ரேம் இன்க்ரீஸ் பண்ணிங்க 2 GB ரேமு. ப்ராசர் வந்து ஒரு 2 கோர் ப்ராசர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ் கொடுத்துங்க. லினக்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க உபுண்டுவை. சரி, அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இமேஜை செலக்ட் பண்ணணும். ISO ஃபைலில் edit virtual machine settings, CD DVD, use image file, browse, local disk, OS Ubuntu 14.0. ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் விர்ச்சுவல் மிஷின். உபுண்டு வந்து பார்க்க போனீங்கன்னா இது வந்து டிபைன்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணால் தான் உபுண்டு. இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா டிபைன் பேக்கேஜஸ் தான் சப்போர்ட் ஆகும். வேணும்னா நீங்கள் அதர் பேக்கேஜஸ் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறது டிபைனோட தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் டிபைனில் இருக்கிற .deb ஃபைலை வந்து இதில் கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து இப்போது நிறையா டெவலப்பிங் ஏரியாவில் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உபுண்டு வந்து இப்போது நிறையா லேப்டாப்ஸில் இன்பில்டாகவே வருது. டெல் இந்த மாதிரி நிறைய லேப்டாப்பில் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் உபுண்டுவை பற்றி. நாங்கள் இன்னும் இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உபுண்டுவை பற்றி போடுவோம் டுட்டோரியல்ஸு, கமெண்ட்ஸு எல்லாமே. இன்ஸ்டால் உபுண்டு கொடுங்க. இது இன்ஸ்டா தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ் வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க, எல்லாம் விட்டுருங்க. இப்போ நெட்டு என்கிட்ட இல்லாததுனால நான் இப்போ அப்டேட் எதுவும் பண்ண போகிறதில்ல. கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இது எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் உபுண்டு. இது வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டு ஸ்வாப் மெமரி எவ்வளோ அது எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாக அலோகேட் பண்ணிக்கும். நாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. இதே நீங்கள் சம்திங் எல்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்களாக வந்து எல்லாத்தையும் பார்ட்டிஷன் எல்லாம் தனித்தனியாக பிரிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்களே பண்ணிக்கணும். இங்கே 21 GB இருக்குன்னா அந்த 21 GB எவ்வளோ வேணுமோ. இதில் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து விர்ச்சுவல் மிஷினில் கரெக்டாக வராதனால உங்களுக்கு பார்ட்டிஷன் எப்படி பிரிக்கணும்னு நான் காமிக்க முடியலனால நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக எரேஸ் டிஸ்க் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் நான் கொடுங்க. இப்போ வந்து கீபோர்ட் லேஅவுட் செலக்ட் பண்ணிங்க. இங்கிலீஷ் யூஎஸ் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் யூசர் க்ரியேட் பண்ணுறது. யூசருக்கு யுவர் நேம், உங்கள் நேம் ஏதாவது கொடுத்துங்க. நான் தமிழ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. ஏதாவது
ஓகே, கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது எப்படியும் ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆகும். அது வரைக்கும் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அடுத்து ரெஸ்யூம் பண்ணிடுறேன். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது ரீஸ்டார்ட் கொடுங்க. மீடியா எஜெக்ட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் என்டர் பண்ணால் சரியாயிடும். நீங்கள் என்னென்ன சர்வீஸ்லாம் லாகின் ஆகுதோ பார்க்கணுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கள். அட்மின் இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு VMware டூல்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. VMware டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா அடுத்து நான் நெக்ஸ்ட் டுட்டோரியல் போடுறேன் உங்களுக்காக. அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிரைவர்ஸு, அப்புறம் ஃபிசிக்கல் மிஷின்லேருந்து எப்படி இன்டர்நெட் ஷேர் பண்ணலாம், இது எல்லாமே ஈஸியாக ஷேர் பண்ணிக்கலாம். டிரைவர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். எப்படி நான் ஒரு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுமோ அதேமாதிரி உபுண்டு வந்து நார்மலாக ஃபுல் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும். அடுத்த டுட்டோரியல்ஸில் எப்படி VMware இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய்.